அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது 7 வார்த்தைகளை நம்மளுக்காக சொல்லுகிறார். 7 முத்தான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பாடி ஃபுல்லாக கீழே காயங்களோட நிறைய பாடுகளோட தொங்கிக் கொண்டிருக்கும்போது அந்த மூச்சு இழுத்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம் பேசுறது. இப்போ ஒருத்தர் வந்து மரண தருவாயில் இருக்கிறாங்கன்னா அவங்க நம்மளை போல் நல்லா பேசுவாங்களா? பேசவே முடியாது இல்லை. இப்போ எல்லாரும் குடும்பத்தார் என்ன பண்ணால் கடைசி நேரத்தில் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மரணம் போயிட்டு உயிர் போயிட்டே இருக்குதுன்னா அப்போ கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவாருன்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த கடைசியில் சொல்கிற வார்த்தைக்காக காத்துட்ருக்குறாங்க. அதே போல் ஏசப்பா நம்மளுக்காக கடைசியாக 7 வார்த்தைகளை சிலுவையில் அவர் மரிக்கும் முன்பாக சொன்ன வார்த்தை நம்ம எவ்வளவோ தாகத்தோடு இந்த நாளில் நம்ம காத்திருக்கிறோமோ அவ்வளவோ நமக்கு ஆசீர்வாதம். முதல் வார்த்தை மன்னிப்புன்னு சொல்கிறார். பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க. அவங்க யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், கர்த்தர் தான், கர்த்தாதி கர்த்தர் அவர் தான் ஜனங்களுக்கு தெரியல. நம்மளுக்காக இவர் ரத்தம் சிந்தார். அவர் இவ்வளோ நன்மைகளை செய்திருந்தார். பூமியில் இருக்கும்போது எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களும் செய்தார். அதெல்லாம் அவங்க நினைக்காம அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை சிலுவையில் அறையும் அறையும் சொந்த ஜனங்களே தான் சிலுவையில் அறையும். அந்த அரக்கனையும் கொலைபாதகனும் வேசிக்கல்லனான பராபாசை விடுதலை ஆக்குன்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்னு சொல்கிறாங்க ஜனங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசு இவங்க செய்கிறது என்னான்னு தெரியல, இவங்க பேசுறது என்னான்னு இவங்களுக்கு தெரியல, யாருக்கு என்ன செய்கிறோன்னு இவங்களுக்கு தெரியல. பிதாவே இவர்களை மன்னியும். அது எவ்வளோ ஒரு உயர்ந்த குணம் பாருங்கள், எவ்வளோ ஒரு உன்னதமான மகிமையான தேவனுடைய நற்குணம் பாருங்கள். அந்த அந்த நற்குணம் நமக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒருத்தர் ஏதாவது செஞ்சுட்டா பதிலுக்கு அடிக்கக்கூடாது, பதிலுக்கு நம்ம திட்டக்கூடாது, பதிலுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட வேண்டிக்கணும். அதுதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? சத்துருக்களை நேசிங்கன்னு சொல்கிறார். அவங்க செய்கிறத மன்னிச்சு நீங்கள் என்ன பண்ண அவங்கள நேசிங்க, அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சாதான் பிதா நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பார். பரமண்டல ஜபத்தில் அதுதான் சொல்லப்பட்டது. நீ பிறர் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிச்சா நான் உன்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிப்பேன். நீ மன்னிக்கலாம், நானும் மன்னிக்க மாட்டேன். அப்போ அவர் மன்னிக்கலாம், நம்ம நிலைமை என்ன ஆகும் இல்லையா? அப்போ நம்ம மன்னிக்கணும். முதல் வார்த்தை அது மன்னிப்பு. ஹல்லேலூயா. நம்ம மன்னிச்சாதான் நம்ம வாழ்க்கை சுகமாக இருக்கும். நம்ம ஆவி ஆத்மா விடுதலையோடு சுகமாக இருக்கும். நம்மளுடைய பகையும் விரோதமும் காழ்ப்புணர்ச்சியும் பெருமையும் மாம்ச காரியங்களை நம்ம வைத்து கொண்டு தேவனிடத்தில் சேர முடியாது, அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆவியின் கனிகள் நமக்கு இருக்கணும். மன்னிக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுங்கன்னு சொல்கிறார். அதுதான் மனம் திரும்பல். நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கணும், உடனே மன்னிக்கிறேன். இன்றைக்கி ஆந்திராவில் பார்த்தீங்களா, அந்த ஊழியக்கார கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க மனைவி பிள்ளைகள் 2 பேரும் வெறும் அந்த ஐயசப்பாவோட குணம்தான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு மன்னிக்கிறேன், நான் அவங்களுக்கு மன்னிக்கிறேன், அவங்க ரட்சிக்கப்படணும், பிதாவை அவங்க அன்பை அவங்க அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. 2வது வார்த்தை ரட்சிப்பு. ரட்சிப்பு 2வது வார்த்தை ரட்சிப்பு. நம்ம பாடின பாடல் பிரகாரம் அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தர முடியும். அவருடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்துருக்கிறார். அவர் உயிரையே நம்மளுக்காக கொடுத்துறார். ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்திருக்கிறார் ஜீவா பலியாக, உகந்த காணிக்கையாக. அந்த ரட்சிப்பு நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கிறது இயேசு கிறிஸ்து மட்டுமே. ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பில் முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசிக்கணும். முதலாவது நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறாரு, அவர் ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு, அவர் இவ்வளவாய் நம்ம மேல் அன்பு கூர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? அவரிடத்துல வந்து நம்ம பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பை விசுவாசித்து அந்த ரட்சிப்பில் முடிவு பரிந்தும் நிலை நிற்கணும். ஏன்னா ரட்சிப்பு இல்லை, முடிவு பரிந்தும் விசுவாசத்தில் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்.
அவரை விசுவாசிக்கிறவங்க அது ஆண்டவர். அது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே நமக்காக ஜெபிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதில் வந்து மன்னிப்பு ஜெபம், பாருங்க, தாகமாக இருக்கு எல்லாம் முடிந்தது, அது ஜெபம். ஆவியை ஒப்பு கொடுத்தார், அதுவும் ஜெபந்தான். அல்லேலூயா. ஏலி ஏலி லாமா சபக்தானி. மூன்றாவது வார்த்தை அன்பு. அல்லேலூயா. அன்பு அன்பு ஆண்டவருடைய அன்பு எவ்வளவாய், இவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு. அவருடைய அன்புக்கு ஆழம் அகலம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த அன்பு அன்பை கேட்குது. சங்கீதம் 42 பார்க்குறோம் 7வது வசனம். அந்த அன்பு, அந்த ஆழமான அன்பு, அந்த ஆழத்தை கூப்பிடுகிற அந்த அன்பு அன்பை கேட்குது. நம்முடைய அன்பை கேட்குறார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த அன்பு தான் நம்மளும் அவரை நேசிக்கணும். இப்போ நம்ம ஒருத்தரை நேசிக்கணும்னா அவங்களும் நம்மளை நேசிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அவங்களும் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அதுபோல் ஏசப்பா கூட அவருடைய அன்பை அவர் ஜீவனை கொடுத்துட்டார். அந்த அன்பை நம்ம இடத்துல கேட்குறார், நம்மளிடத்துல எதிர்பார்க்குறார். அந்த அன்பு அவரிடத்துலேருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ரோமர் 5:5 அப்படி தான் சொல்லுது. அவரிடத்துல தான் அந்த அன்பு முழுமையாக அன்பா பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டு நம்ம நிரப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த அன்பு, ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பை நம்ம அவர்கிட்ட இன்னும் அன்பு கூறணும். முழு உள்ளத்தோட, முழு மனதோட, முழு பலத்தோட அன்பு கூறணும். அவர் மகனை தாயையும் பார்த்து எவ்வளவு அன்பாய், இதோ உன் மகன், இதோ உன் தாயின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரிடத்துல நம்ம அன்பு கூறணும். அதே போல் நம்மளுக்கு அருமையானவர்களை, நம்ம தாய் தகப்பனை அன்பு கூறணும். சகோதர சகோதரிகளை அன்பு கூறணும். தாவீது கூட தாய் தகப்பனை அன்பு கூர்ந்து அவரால் முடியாத சுச்சுவேஷன், சவுலுக்கு பயந்து பயந்து வேஷம் தரித்து ஓடிக்கொண்டு இருக்கும்போது கூட அதுல்லாம் என்ற குகையில் தாய் தகப்பனை வச்சுட்டு அந்த ராஜா கிட்டே, நான் வருவரில் என் தாய் தகப்பனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. 4வது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. இன்னைக்கு அநேக சூழ்நிலை நம்ம கைவிடப்பட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்களில், பிரச்சனைகளில், ஆபத்துகளில், எத்தனையோ குற்றச்சாட்டுகளில், குறைவுகளில் ஏன்பா என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி, ஏன் எனக்கு இந்த நிலைமை ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கைவிடலை நம்மளை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஏலி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்குறார். ஹல்லேலூயா. அவர் கடைசியில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். பிதாவே நோக்கி ஜெபிக்கிறார். உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லி உரத்த சத்தமாக கதறி அழுது ஜெபிக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாடு இல்லையா? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கணும் இல்லை, எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் அதை நினச்சி பார்க்கும்போது அந்த பாடுகளா. அவர் இந்த உலகத்தில் மாம்சமாக ரத்தமாக தானே இருந்தார். அந்த நேரத்தில் அவர் 100க்கு 100 மாம்சமான 100க்கு 100 தேவகுமாரனாக இருந்தார், 100க்கு 100 மனுஷகுமாரனாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்போ அதை நினச்சி அவர் என்ன பண்ணுறார், கதி கலங்குறார். தேவனே தேவனே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும். ஆனாலும் உமக்கு சித்தமான, தேவனுக்கு சித்தமான, அவருடைய சித்தம், பிதாவுடைய சித்தம், அவர் இப்படியாய் மனுஷங்களுக்காக பாடுபடணும், சாபங்களை சுமக்கணும், அக்கிரமங்களை சுமக்கணும், எல்லாத்தையும் சுமந்து தீர்க்கணும். அவருடைய சித்தமாக இருந்தனால தான் அந்த இடத்துல அந்த பாவங்களை சுமந்து நிற்கும்போது ஒரு இமை பொழுது அவர் கைவிட்டார். ஹல்லேலூயா. அதையே அவரால் தாங்க முடியல. இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரம் பிதாவை விட்டு, குமாரனாகி தேவனை விட்டு சில நேரங்களில் மறந்து வாழ்கிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா போல் நம்ம இருக்கணும். நம்ம பிதா அவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு விலகக்கூடாது. அவர் நம்மளை விட்டு விலகக்கூடாது. எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும். அதை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் தாகத்தை, அவர் மனுஷனாக 100க்கு 100 இருந்த போதிலும் அவருக்கு இந்த பாடுகள் மத்தியில் தாகம் ஏற்படுகிறது சகஜம். அல்லேலூயா. தாகம் ஏற்பட்டுச்சு. அதால் தான் சங்கீதம் 22 சகோதரி நல்லா தெளிவாக சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதோட அவர் ஆத்மா தாகம், அவருடைய ஆத்மாவையே மரணத்தில் ஊற்றி கொடுத்தார். ஏசாயா 53 கடைசி வசனம், ஆத்மாக்களுக்காக அவருடைய ஆத்மாவையே மரணத்தில் ஊற்றி கொடுத்தார். அப்போ தான் கொள்ளை பொருளாக அநேக ஆத்மாக்களை தேவன் நமக்கு கொடுப்பார். பிதாவாக தேவன் நம்மளுக்கு
கொடுப்பார்னு அவர் விசுவாசித்து நம்பி அவருடைய ஆத்துமாவியை மரணத்தில் ஊற்றி கொடுத்தார். ஆத்துமா தாகம் இருக்கணும். நமக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆத்துமா தாகம் இருக்கணும். முதலாவது பிதா மேலே, குமாரனாகிய தேவன் மேலே, பரிசுத்த ஆவியின் மேலே தாகம் கொண்டவர்களாக இருக்கணும். ஓ தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பணமும் இல்லாமல் காசு இல்லாமல் பண்ண இடத்துல வந்து இலவசமாக ஜீவ தண்ணீரை வாங்கி பருகுங்கன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த தாகம் இருக்கணும் நம்மளுக்கு. பரிசுத்த ஆவியானோட மேலே ஒரு தாகம் இருக்கணும் நமக்கு. அவர் மேலே ஒரு தாகம் இருக்கணும். தாவீது ராஜா சங்கீதம் 42 சொல்றார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி கதறுகிறது. என் தேவனே அதிகாலமே உம்மை தேடுகிறது. சங்கீதம் 63. வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலம் போல என் ஆத்துமாவும் மேலே தாகம் கொண்டுள்ளது. என் உள்ளம் உடலும் உம்மை வாஞ்சிக்கிறது. அப்படி நம்ம தேவன் மேலே தாகமாக இருக்கணும். வசனத்தின் மேலே தாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு கூறுவதில் நம்ம தாகமாய் ஓடி வரணும். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறதுல தாகமாய் ஓடி வரணும். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறதுல தாகமாக, ஆத்மா தாகத்தோட, ஆத்மா பாரத்தோட நம்ம விண்ணப்பம் பண்ணணும். ஏதோ தெரிஞ்ச மாதிரி நம்ம கடமைக்காக பண்ண வரக்கூடாது. ஆயத்தத்தோட தாகத்தோட பாரம், அந்த ஆத்மா தாகம், ஆத்மா பாரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். ஏந்தா அதை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அந்த ஆத்மா தாகம், ஆத்மா பாரம் அவருக்கு மட்டும்தான் நிறைவாய் நிறைய தெரியும். ஹல்லேலூயா. அவரிடத்துல நம்ம பெற்றுக்கொண்டு அந்த தாகத்தோடு நம்ம செயல்படுவோம். ஹல்லேலூயா. 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். என்ன எல்லாம் முடிந்தது? நமக்காக அவர் எல்லாம் செய்து முடித்தது தான் எல்லாம் முடிஞ்சது. 17 யோவான் 17 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். எதையெல்லாம் அவர் செய்து முடித்தார்? பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். கிரியை அவருக்கு செயல்னால எல்லாத்தையும் செய்து முடித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார், நம்ம அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார், நம்ம பலவீனங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய பாடுகள்லாம் சுமந்து தீர்த்தார், நோய்கள்லாம் சுமந்தித்தார், தரித்திரங்கள்லாம் சுமந்து தீர்த்தார் இல்லையா? அப்போது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாமே சுமந்து தீர்த்து முடிந்ததுன்னு சொன்னார். நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்றி முடித்தார். இப்படியா தேவகுமாரன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவார். பழைய ஏற்பாட்டில் கூட நிறைய பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக எதிர்பார்த்து விசுவாசித்து மரித்தாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்மெல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் அவர் செய்து முடித்தார். நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் செய்து முடித்தார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 7வது வார்த்தை ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் நம்மளுக்காக. நம்முடைய ஆவி, ஹல்லேலூயா. அவர் சொன்னார் யோவான் சுவிசேஷத்தில், ஸ்தோத்திரம் 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 ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஆவியை அவர் கையில் எப்படி ஒப்பு கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் போனாதான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன்னு சொல்கிறார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா நம்மளுக்கு அருளும்படிக்காய் அந்த வார்த்தையை நம்ம படிக்கலாம். ஸ்தோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் வாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அவர் நம்மளை திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்போ நான் போனாதான் நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்து நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பி தந்திருக்கிறார்.
பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் நம்மளை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். அந்த கல்வாரி அன்பை குறித்து கூட உணர்வை கொடுக்குவார். உணர்வை கொடுப்பார். உணர்ந்து அழுது அவர் தியானிக்கும்படி. அப்போ சகோதரிகள் அப்படியே அழுதாங்க. ஒரு வாரமாக நான் கல்வாரி தியானத்தை, நான் கல்வாரி அன்பை தியானிக்கும் போது நான் குத்தப்பட்டேன். அப்படி குத்தப்படுவோம், பாவ உணர்வு அடைவோம், நம்ம குத்தப்படுவோம். அல்லேலூயா. நம்ம குத்தப்பட்டு நம்ம அறிக்கை செய்வோம். உண்மையான ஒரு ஜபத்தை ஆண்டவருக்காக ஆவியில் நம்ம ஏறெடுப்போம். கருத்து வந்து ஒன்று மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நம்ம மாம்சத்தில் செய்கிறது ஒன்றுக்குமே உதவாது. ஆவி தான் உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆவியின் ஜீவனமாக இருக்கிறார். அவர் இப்பொழுது வார்த்தையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியை நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு அனுப்ப. ஹல்லேலூயா. அவருடைய ஆவியை நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்முடைய ஆவியில் அவருடைய ஆவி கலக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நம்முடைய ஆவியில் கலந்துடணும். 2 ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இல்லைன்னா அங்கே விடுதலை இல்லை. ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு மனம் எங்கேயோ அங்கே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. அல்லேலூயா. ஆவியானவர் சகல சத்தியத்தில் நம்மளை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ரோமர் 5:5 பிரகாரம் அவருடைய அன்பை நம்மளுக்குள்ள ஊற்றுகிறார். அது நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. இந்த உலகத்தில் நம்ம பேதியாக இருந்தால் கூட ஞானி ஆக்குகிற வல்லமை பரிசுத்த ஆவியானவர் ஞானி ஆக்குவார். அல்லேலூயா. சீஷருங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்க பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் அவங்க தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க சாட்சி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவங்க மரிக்கவும் ஆயத்தமானாங்க. அதுபோல தான் இன்னைக்கு அவருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 7 வார்த்தைகளை கர்த்தர் நம்மளுக்கு இந்த வேலையில் ஆசீர்வதித்து கொடுத்தபடியா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் எழுவனிக்கலாம். வார்த்தைகள் தியானிக்க தேவன் கிருபை செய்ததுக்காக தேவனுக்கு நன்றி செல்வோம். அதே போல் ஈவினிங் கூட ப்ரேயர் இருக்குதுமா. மாமூலு ப்ரேயர் இருக்குது. நாளைக்கு கூட ப்ரேயர் இருக்குது. ஈஸ்டர் ப்ரேயர் இருக்குது. ஈஸ்டர் ப்ரேயர் 9 மணிக்கு. ஏன்னா எப்போ மாமூலு மாதிரி ஈஸ்டர் ப்ரேயர் இருக்குது. அதனால் நீங்கள் அது என்ன பண்ணுங்க, ஜெபிங்க, அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. இன்னொன்று சாயந்தரம் நாளைக்கு கூட ப்ரேயர் இருக்குது, நீங்கள் வரணும். இன்னொன்று காலையில் போனோமே சாயந்தரம் எதுக்கு அப்படி நினைக்காதீங்க. தேவன் சொல்கிறார், இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேவன் நம்ம தேடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆசீர்வாதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் காலையில் மாலையில் நான் என்ன பண்ணுவேன்னா, வங்கசந்திரிலிருந்து இங்கே வருவேன், ஸ்ரீனிவாச லேஅவுட்லேருந்து வங்கசந்திரவுக்கு. ஆனால் அப்படி வந்து தேவனை தேட தேவன் அவ்வளோ அற்புதங்களை தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்தார். அதனால காலையில் போனவன் இப்போ எதுக்கு, காலையில் எல்லாம் முடிச்சுட்டோமே அப்படின்னு இருக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிரயாசம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவனை உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.